தேர்தல் வரும் நேரத்தில் பூமி பூஜை போடும் என் தலைவர் தானே தலைவன் மக்களுக்காக உழைக்கக்கூடிய தானே தலைவர் வாழ்க வாழ்க. குரல் கொடுக்க குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய என் தலைவன் வாழ்க வாழ்க. வணக்கம் சார். வணக்கம். பத்திரிகையிலேருந்து வரோம். சொல்லுங்க. என்ன பூஜை சார் இது? இது பூமி பூஜை பாருங்க. எதுக்கு சார்? சாலை வசதி இல்லாம இருக்குதுங்க. நிறைய மக்கள்லாம் நல்லா அவதிப்படுறாங்க. சரி. என் தலைவர் வந்து பூமி பூஜை போடுறாங்க. இன்னும் நிறைய பூமி பூஜை போட வேண்டியது எங்க தொகுதிக்காக. இன்னும் ஆட்சி முடிய போகும்போது இப்போ போறீங்க. 4 வருஷமா என்ன பண்ணாரு? நிரந்தரம் சட்டமன்ற உறுப்பினர். 4 வருஷமா என்ன சார் பண்ணாரு? இப்போ போய் போடுறீங்க. தேர்தல் ஆட்சி முடியறதுனால பூமி போட போறாங்க இல்லையா? நீங்க ஆன் பண்ணி பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நான் சொல்லுண்ணா. பொதுமக்களுக்கு சேர வேண்டிய நல்பலங்களை யாரும் செய்யறது இது வரைக்கும் செய்யல. இப்போ வந்து முருங்கைப்பாக்கத்துல பாண்டி வரைக்கும் வர்ற பொதுமக்கள் இடையூறு எதுவும் தடுக்கிறதுக்கு வழி இல்லை. இது என்ன ஹைவேஸியா இல்லை பைபாஸ் ரோடா? இதில் வந்து சென்ட்ரல் மீடியா போகிறதுக்கு ஒரு அவசியமும் இல்லை. இல்லை மீன்பிடி துறைமுகம் இதில் போகுதா? மீன்பிடி துறைமுகம் இதில் வழி போகுதா? எதுக்கு போடுறாங்கன்னே தெரியலையே. பொதுமக்களை கவர்ச்சி பண்ணு எலெக்ஷன் நேரத்தில் டிக்ளேர் பண்ணுறாங்க, டேட்டு டிக்ளேர் பண்ண போகிறாங்க. அதுக்காக உங்களுடைய அத்தியாவசியத்துக்காக நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. மக்களுக்கு பயன்படுற மாதிரி இல்லை. புரியுதுங்களா? இன்னைக்கு தட்சிணாமூர்த்தி எம்எல்ஏவுக்கு சீட்டு வேணும், நாளைக்கு பொதுமக்கள் கிட்ட வந்து பேசணுன்ற ஒரு நீங்க வந்து ஜனங்களுக்கு என்ன செய்திருக்கிறீங்க அதை சொல்லுங்க. நீங்க குறை சொல்றது காங்கிரஸ்காரங்க உங்களை குறை சொல்றது இதுதான் நடந்திருக்கு. இது வரைக்கும் மேம்பாலம் போடுறேன்னு சொன்னீங்க, அதை ஒழுங்கான முறையில நடப்படுத்துறதுக்கே இவங்களுக்கு அதிகாரம் இல்லை, செய்யவும் மாட்டாங்கிறாங்க. இதுல வேற நான் வந்து குட்டி சிங்கப்பூர் ஆக்கிடுறேன்றீங்க. இப்போ ஒன்னா 7 மாசம் முடிய போகுது, இன்னும் இருக்கிறதே 2 மாசம் தான் டிக்ளேர் பண்ண போறாங்க. டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களா, நீங்கள் எந்த பேப்பர்லேயும் கை வைக்க முடியாது. அடுத்து ஆட்சிக்கு வரவங்க யாராக இருந்தாலும் அதை ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்க ப்ராசஸ் பண்ண பேப்பரை அவங்க பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து நிரந்தரமே. நான் கட்சிக்கு வந்தாலும் சேர்த்தா, நான் ஆட்சிக்கு வந்தாலும் சேர்த்தா, நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் சேர்த்தா, இப்போ நான் செயல்படுத்ததை நீங்கள் செயல்படுத்த மாட்டீங்க. இது வந்து காலங்காலமாக நடந்து வருது. கண்கட்டி வித்தை தான். இது கண்கட்டி வித்தை தான். மக்களுக்கு நடிக்கிற வேலை தான். நீங்கள் இதெல்லாம் வந்து பொதுமக்களை ஏமாத்துறீங்க. அவ்வளவுதான். மக்களை பற்றி சிந்திக்கிற மக்கள் மறைஞ்சிட்டாங்க. சேவை பண்றாங்க, மறைஞ்சு 35 வருட காலம் ஆயிடுச்சு பாண்டிச்சேரியில். ஒரு பூமி பூஜையை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ பண்ணியிருந்தீங்க. அதே நிகழ்ச்சி நீங்களும் கலந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன அதை ஆதரிக்கிறதுக்காக போய் நின்னீங்களா இல்லை வேறு என்ன செய்யறாங்க, யார் யார் நடிக்கிறாங்கன்னு போய் பார்க்கதா போனேன். ஏன்னா